Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ப்ளவுஸ் சீரீஸோடைய தேர்ட் அண்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் ப்ளவுஸ். அதாவது ஒன் சைட் ஆஃப் நெக் வந்து டீப்பாக இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட்லேயும் இருக்கலாம் இல்லை பேக்லேயும் இருக்கலாம். இந்த டைப் ஆஃப் ப்ளவுஸை வந்து எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேக் நெக் உங்களுக்கு க்ளோஸ்டாக வரும் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து டீப்பான நெக் வச்சு நான் சொல்லி தர போகிறேன். இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டாலே இதோட ஆப்போசிட்டாக இருக்கிற ஃப்ரண்ட்டில் க்ளோஸ்ட் அண்ட் பேக்கில் டீப் இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிட போகுது. ஸோ இங்கே நான் வந்து பிரின்சஸ் கட் வச்சுக்கிறேன் அண்ட் எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இதோட ஹூக் பார்ட் வந்து நான் பேக்கில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டோன்னா நம்ம டிராஃப்டிங் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், இந்த ப்ளவுஸ்க்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே. இதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எப்படி ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் அண்ட் அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி வந்து 2 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து எடுத்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் இன்றைக்கி நான் டிராஃப்டிங் பண்ண போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டேரெக்டாக பாடியிலேருந்து எடுத்த மெஷர்மெண்ட்ஸ். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ இருக்குன்னா, நமக்கு பேக்கில் வந்து க்ளோஸ்ட் நெக். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஷோல்டர் மைனஸ் சார்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக் இருக்குது. ஸோ ஷோல்டர் மைனஸ் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஷோல்டர் மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரெடி ஷோல்டர் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம நெக்குடைய டீப் தெரிஞ்சிருக்கணும். மூணாவது நம்மளுடைய ஷேப் என்ன, நெக் ஷேப் என்ன வைக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிடணும். இது மூணும் இருந்தால் தான் உங்களால் ஷோல்டர் மைனஸ் சார்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெடி ஷோல்டர் என்ன அப்படின்றத இங்கே எழுதிக்க போகிறேன். 2 inches ரெடி ஷோல்டர். நெக்ஸ்ட்டு நெக்குடைய டீப்பு. நெக் டீப் வந்து நான் 7 inches வைக்க போகிறேன் ஃப்ரண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஷேப்பு. இங்கே வந்து நான் கொடுக்க போகிறது வந்து வி லீஃப் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். இது ஸ்ட்ரெயிட்டான வி மாதிரி வராது, லீஃப் நெக் மாதிரி வரணும். ஸோ இங்கே நான் அதை எழுதி வச்சுக்கிறேன். பேக்கில் வந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா பேக் வந்து க்ளோஸ்ட் நெக். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஷோல்டர் மைனஸ் சார்ட்டை வந்து எடுத்துக்கணும். நம்ம ரெடி ஷோல்டர் என்ன இருக்கோ அந்த பேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 2 inches இருக்குது. ஸோ நான் 2 inches இருக்கிற பேஜ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ரெடி ஷோல்டர் இருக்கோ அந்த பேஜ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளுடைய நெக்குடைய ஷேப்பு. இங்கே 5 ஷேப்ஸ் இருக்குது. உங்களுடைய ஷேப் வந்து என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வி லீஃப் நெக், ஸோ நான் அந்த லைனை மட்டும் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நெக்கோடைய டீப்பு. நெக் டீப் வந்து 7 inches. ஓகே, ஸோ 7 inches வந்து நான் எங்கே வருது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு இங்கே 2 இடத்துல வருது. ஸோ நம்ம எங்கே எடுப்போம், நம்மளுடைய நெக் டீப் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட்டில் இருக்கோ அதை தான் எடுக்கணும். எனக்கு இங்கே 7 வந்து 3rd காலமில் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ நான் அதை தான் எடுக்க போகிறேன். செகண்டில் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ஷேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோன்னா நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்றது கிடச்சிட போகுது. எனக்கு வந்து -2.5. ஸோ இந்த -2.5 தான் நான் என்னுடைய ஃப்ரண்ட்டுக்கான டீப் நெக்குக்கு ஷோல்டர்லேருந்து நான் மைனஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட். அதை இங்கே வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டிராஃப்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பேட்டர்ன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லென்த்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த லென்த் வந்து நம்ம ஃப்ரண்ட்டோடைய லென்த் தான் மார்க் பண்ண போகிறோம். எனக்கு ஃப்ரண்ட் லென்த் வந்து 15 inches வந்து இருந்துச்சு. ஸோ 15 + 1 inch கொடுத்து 16 inches வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 14.5 inches. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் டவுன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். க்ளோஸ் நெக் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, 2 நெக்குமே க்ளோஸ் நெக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஷோல்டர் டவுனை யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி இந்த சார்ட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை வந்து அந்த மாடலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய ஒரு நெக் க்ளோஸ்டாகவும் இன்னொரு நெக் டீப்பாகவும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஷோல்டர் டவுன் வந்து 1 inches தான் கண்டிப்பாக இருக்கணும். அதை தாண்டியும் போகக்கூடாது, அதை விட கம்மியாகவும் வரக்கூடாது. ஓகே, 1 inches தான் எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு. ஸோ நான் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். அடுத்து வந்து 2.5 inches மார்க்கிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். இதுவும் வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு தான். இது நம்ம எல்லா பேட்டர்ன்லையும் இதை வரைஞ்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கிராஸ் லைனும் நான் வரைஞ்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் ஃபார்முலா. 2 நெக்கும் க்ளோஸ் நெக்காக இருந்தால் என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம். 2 நெக்கும் டீப்பாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய ஒரு நெக் டீப்பாகவும் இன்னொரு நெக் க்ளோஸ்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ நான் காட்டுற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் காமிச்ச பேட்டர்னுக்கு ஏற்ற ஃபார்முலாவை அந்தந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதோட ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களோட செஸ்ட் வந்து 40 inchesக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 inch. இதே உங்கள் செஸ்ட் வந்து 40 inches விட அதிகமாக இருந்துச்சுன்னா செஸ்ட் டிவைடட் பை 6.
இதுதான் வந்து ஆர்ம்ஹோலுடைய ஃபார்முலா. ஒன்று வந்து டீப்பாக இருந்து ஒன்று வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய பேட்டர்னில் பேக்கில் க்ளோஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டீப்பாக இருக்குது. சப்போஸ் உங்கள் பேட்டர்னில் பேக் டீப்பாக இருந்து ஃப்ரண்ட் க்ளோஸ்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்னோட செஸ்ட்டை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 7 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 7 இன்ச்சஸை இந்த லைன் மேலே வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட போகிறேன். அந்த லைன் தான் வந்து நம்மளுடைய செஸ்ட் லைன். நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் நெக்காக இருந்துச்சுன்னா செஸ்ட் ப்ளஸ் 2.5 டிவைடட் பை 4. டீப் நெக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம பேக்குக்கு ஒரு ஃபார்முலா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பேட்டர்னை மட்டும் பார்க்கலாம். பேக் வந்து எனக்கு க்ளோஸ்டு நெக், ஸோ செஸ்ட் ப்ளஸ் 2.5 டிவைடட் பை 4 இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுடைய பேக் நெக் வந்து டீப்பாக இருக்குது அப்படின்னா செஸ்ட் டிவைடட் பை 4 அண்ட் 2 இன்ச்சஸ் பெல்ட் ஆர் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 மைனஸ் ½ இன்ச் இது தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பேக்குக்கு வந்து க்ளோஸ்டாக இருந்தால் அதோட ஃபார்முலா என்னவோ அதே தான் பார்க்க போகிறோம். டீப்பாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோமோ அதே தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து நான் க்ளோஸ்ட் நெக், ஸோ அதோட ஃபார்முலாவை வச்சு கால்குலேட் பண்ண போகிறேன். என்னோட செஸ்ட் வந்து 36 இன்ச்சஸ் ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ் கொடுத்துட்டு நமக்கு வர 38.5 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். 9.62 இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்ஜின் 1.5 இன்ச்சஸையும் நான் வந்து மார்க் பண்ணிட போகிறேன். அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். வேஸ்ட் ரவுண்ட் வந்து சேம் மெத்தட் தான். வேஸ்ட் ரவுண்ட் நீங்கள் டைட்டான மெஷர்மெண்ட் எடுத்துப்பீங்க இல்லையா, அதை வந்து டைரக்ட் 4 வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இங்கே 27.5 வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு 6.87 வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னோட மார்ஜின் 1.5 இன்ச்சஸும் வந்து இங்கே கொடுத்துட்டு அந்த 2 லைனுமே வந்து ஜாயின் பண்ண மாதிரி விட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஹோல் கர்வ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட்லேயே தான் பண்ண போகிறோம். க்ளோஸ் நெக்குக்கு எப்படி ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து வரையணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆர்ம்ஹோல் லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணி சென்டரில் அந்த 3.5ல் வந்து நான் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஷோல்டரில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 7.25 இருக்குது. இதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு சென்டரில் மார்க் பண்ணுறேன் 6.25ன்னு. அண்ட் இந்த கீழே செஸ்ட் லைனில் ½ இன்ச்சஸ் மைனஸ் பண்ணுறேன். 7.25லேருந்து ½ இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 6.75 வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஷோல்டர் டவுனோடைய கார்னர்லேருந்து சென்டரில் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டோட ஒரு கிராஸ் லைன் வந்து வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு இப்போ வந்து ஆர்ம்ஹோல் ஆர்க் வந்து வரையணும். ஆர்க்குக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் க்ளோஸ் நெக் அப்போ நம்ம எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்றத. ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டு தான் நம்ம பேக் வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம அதே மெத்தட்லேயே இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 0.75 வரைஞ்சிட்டு அங்கே வந்து ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு இப்போது இந்த 3 பார்ட்டுமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிடணும். இப்போ நம்ம வரைஞ்சது ஃப்ரண்ட்டோடைய ஆர்ம்ஹோல் கர்வ். இதை வரைஞ்சிட்டு நம்ம பேக்கோட ஆர்ம்ஹோல் கர்வ் வரைஞ்சோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சென்டர்லேருந்து நான் ½ இன்ச் வெளியே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு சேம் வே இந்த ஸ்கேலை வச்சு நான் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன் க்ராஸாக. வரைஞ்சிட்டு அது கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதோட நம்மளுடைய செஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிட்டோன்னா பேக்கோடைய ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் நெக் ஆர் போட் நெக் தைக்கும் போது நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சென்டர் கேப் வந்தால் அது எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கேயுமே எனக்கு அது பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய ரெடி ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ் இருக்க போது அண்ட் நெக் டீப் வந்து 3 இன்ச்சஸ் தான். ஸோ க்ளோஸ் நெக்கில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சென்டர் மைனஸ் அப்படின்றது ஒன்று பண்ணியிருப்போம். இங்கேயும் நான் அதை பண்ண போகிறேன். எனக்கு வந்து இங்கே 0.75 வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா என்னுடைய ரெடி ஷோல்டர் வந்து கம்மி. ஸோ நிறைய வந்து சென்டர் கேப் வரலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 0.75 வந்து மைனஸ் பண்ண போகிறேன். அது எங்கேருந்து மைனஸ் பண்ணணும்னா நம்மளோட ஷோல்டர் டவுன் இருக்கு இல்லையா அந்த சைட்லேருந்து ஒரு 0.75 வந்து மைனஸ் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பேக்கோடைய ஆர்ம்ஹோல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதோட இதை கனெக்ட் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் கீழே இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ வரைஞ்சது தான் நம்மளுடைய பேக்கோடைய ஆர்ம்ஹோல். ஓகே, இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் மைனஸ் பண்ணி வச்சுட்றேன். யூஸ்வலி நம்ம டீப் நெக்குக்கு தான் மைனஸ் பண்ணுவோம். ஆனால் க்ளோஸ் நெக் மாதிரி தைக்கும்போது இந்த மைனஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் நம்ம ஃபேப்ரிக் வந்து ஃபோல்ட் ஆகின மாதிரி ஓப்பன் ஆகும். அது வந்து நமக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து நான் மிச்சம் இருக்க ரெடி ஷோல்டரோட சென்டர் எடுக்க போகிறேன். சென்டர் எடுத்து அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக் டீப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து 3 இன்ச்சஸ் வந்து வச்சுக்க போகிறேன். மேக்ஸிமம் நம்ம 3 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். க்ளோஸ் நெக்காக இருந்துச்சுன்னா. போட் நெக்காக இருந்துச்சுன்னா 4 to 5 இன்ச்சஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். நான் இங்கே க்ளோஸ் நெக் தைக்க போகிறதுனால 3 இன்ச்சஸ் வச்சுட்டு இப்போ வந்து நான் என்னோடய நெக் வந்து மார்க் பண்ண போகிறேன். ரெடி ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ். ஸோ நான் 3 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ½ இன்ச் கீழே வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம நெக் தைக்கும் போது கம்மியாகாது. இப்போ நம்ம நெக் வித் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து என்னோட நெக் டீப் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிடுறேன்.
மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி கர்வ் வந்து வரைஞ்சிட போகிறோம் ரவுண்ட் ஷேப்க்கு. நம்ம பேக் பேட்டர்ன் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து வரைய போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஷோல்டர் தான் எப்போவுமே மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் 7.25 என்னோட ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 inches டவுன் போவோம் இல்லையா, அதுவும் பண்ணிடணும். அண்ட் 2.5 inches இங்கே மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதையும் நான் இங்கே பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணுவோம். ஆர்ம்ஹோலுக்கு வந்து நம்ம சேம் ஓகே பேக்கில் நம்ம என்ன பண்ணோமோ அதே ஃபார்முலாவை வச்சு தான் ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணுறோம். ஸோ 7 inches வந்து இங்கே நான் மார்க் பண்ணிட போகிறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட்டோடைய நெக் வந்து டீப்பாக இருந்துச்சுன்னா செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருப்போம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து செஸ்ட் ப்ளஸ் 1.5 inches டிவைடட் பை 4. ஸோ 36 ப்ளஸ் 1.5 inches டிவைடட் பை 4 வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு 9.37 இதை வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டீப் நெக்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மைனஸ்டு ஷோல்டரை வந்து மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து 2.5 inches வந்து மைனஸ் ஆச்சு என்னுடைய டீப்புக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 14.5 மைனஸ் 2.5 inches வந்து கொடுக்குறேன். எனக்கு 12 inches வருது. இந்த 12 inches ரெண்டால் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷோல்டரை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து 6 inches வரும். ஸோ அந்த 6 inches தான் நம்மளுடைய நியூ ஷோல்டர். இந்த நியூ ஷோல்டரை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதே 6 inches நம்மளுடைய செஸ்ட் லைன்லையும் நம்ம மார்க் பண்ணிட போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிடுறேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமே மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். அந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.25 inches வந்து உள்ளே வந்து தள்ளி வைக்க போகிறோம். அந்த தள்ளி வச்ச லைனோட நம்மளுடைய ஷோல்டரோடைய லைன்லேருந்து மார்க் பண்ணி ஒரு கிராஸ் லைன் வந்து வரைய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆர்ம்ஹோலுக்கான ஆர்க்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 0.75 வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோட செஸ்ட் சைஸ் வந்து 40லேருந்து அதுக்குள்ளே இருக்கிறதுனால. உங்களுடைய செஸ்ட் வந்து 40க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் 1 inches வந்து இங்கே மார்க் பண்ணுவீங்க. இப்போ இது மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைய போகிறோம். அடுத்தது நம்ம இங்கே இருக்கிற ஷோல்டர் ஸ்லோப் இருக்கு இல்லையா, நம்ம ரெடி ஷோல்டர், இதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் எடுத்து நம்மளுடைய நெக் டீப்பு, அப்புறமா ஷோல்டர் டு எபெக்ஸ் பாயிண்ட் அண்ட் ஷோல்டர் டு ப்ளவுஸ் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோட நெக் டீப் வந்து 7 inches இருக்குது. அது வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். அடுத்து ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட். ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5 inches ப்ளஸ் 1/2 inch கொடுத்து 10 inchesல மார்க் பண்ணிடுறேன். அடுத்து ப்ளவுஸோடைய லென்த்து 15 ப்ளஸ் 1 inch கொடுத்து 16 inchesல மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ண லைன் எல்லாத்துலேயுமே நான் வந்து லைன் வந்து வரைஞ்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது டீப் நெக். ஸோ இந்த மாதிரி ஸ்லோப்பில் விடாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் வந்து பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நான் பண்ணிடுறேன். இந்த ஸ்லோப்பில் வந்து எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப்பை இந்த சென்டர்லேயும் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் வரைஞ்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும் நம்மளுடைய நெக் டீப் வந்து நம்ம செஸ்ட்டை தாண்டி இருக்கா, செஸ்ட்டில் இருக்கா, இல்லை செஸ்ட்லேருந்து ஒரு 1/2 inch கிட்ட இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு வந்து 1/2 inch கிட்ட இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மேலே வந்து ஒரு 1/4 inch வந்து கட் ஆஃப் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தா தான் நம்ம நெக்கில் வந்து லூசிங்கோ இல்லை வந்து ஷோல்டர் ஃபாலோ வந்து வராமல் இருக்கும். ஸோ ஒரு 1/4 inch வந்து நான் இங்கே மைனஸ் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டில் டீப்பாக இருந்து உங்களுடைய நெக் டீப் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 0.25 வந்து இங்கே மேலே வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் என்னுடைய ரெடி ஷோல்டரை வந்து இங்கே மார்க் பண்ணிட போகிறேன். ரெடி ஷோல்டர் 2 inches ப்ளஸ் 1 inch கொடுத்து 3 inches வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். நெக் வித் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அதுலேருந்து ஒரு 1/4 inch எக்ஸஸாக கொடுத்து இங்கே வந்து நான் நெக் டீப்பில் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து லீஃப் வி வந்து நான் இங்கே வரைஞ்சிடுறேன். இங்கே கிராஸில் வந்து நம்ம ஒரு கட் ஆஃப் கொடுப்போம் இல்லையா 0.25ல. இது எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் வந்து பாயிண்டடாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்னா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கிராஸாக கொடுக்கணும். அதுக்காக ஒரு 1/4 inch வந்து இங்கே மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நான் சொல்ல போகிறது பிரின்சஸ் கட்டிங் மெத்தட் தான். இந்த மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட் சீரீஸ் வந்து ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக்குக்கு. அதை வந்து மறக்காமல் அந்த சீரீஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் கட்டை வந்து குயிக்காக இங்கே மார்க் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு அபெக்ஸ் டு அபெக்ஸை 2ஆல் டிவைட் பண்ணி சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அபெக்ஸ் டு அபெக்ஸ் டிவைட் பண்ணி வந்த ஆன்சர்லேருந்து ஒரு 1/2 inch மைனஸ் பண்ணி வேஸ்ட் லைனில் மார்க் பண்ணிடுறேன். அடுத்து வந்து வேஸ்ட் டாட் வந்து எடுப்போம் இல்லையா, நம்ம செஸ்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்ட் டாட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த செஸ்ட் சைஸ்க்கு வந்து 3 inches வந்து வேஸ்ட் டாட் வந்து கொடுக்கணும். அந்த 3 inchஸை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட்டு போகிறேன். இப்போது இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணணும்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது வேஸ்ட்டில் அப்படின்னு பாருங்கள். 3.5 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3.5 செகண்ட் லைனில் வச்சுட்டு நம்மளோட மிச்ச வேஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும். என்னோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து 6.87. இந்த வேஸ்ட் ரவுண்டை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு 1.5 inches மார்ஜினையும் நான் வந்து கொடுத்துட்டு என்னோட மார்ஜினையும் வந்து நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே டாட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டை வந்து லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிட போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய வேஸ்ட் டாட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து இங்கே நம்ம செகண்ட் சைடு இருக்குது இல்லையா டாட்டில், இங்கே வந்து நம்மளுடைய சென்டர்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ச் டேப் எடுத்து நான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு வந்து இங்கே 6.25 இருக்குது. இந்த 6.25 2ஆல் டிவைட் பண்ணி அங்கே ஒரு மார்க் போட்டுடுறேன். அதே மாதிரி மிச்சம் 2 சைடு இருக்குது இல்லையா, அங்கேயுமே அதே மாதிரி சென்டர் எடுத்து மார்க் பண்ணிடுறேன். இங்கே கீழே இருக்குது இல்லையா, இந்த லைனில் வந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே வச்சிடுறேன். அப்புறம் நடுவில் இருக்கிற லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே வச்சு மார்க் பண்ணிடுறேன். இப்போது இந்த எண்டுலேருந்து அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு, சென்டர்லேருந்து நம்ம 1 லைன் அளவு உள்ளே தள்ளின மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிட்டே எடுத்துகிட்டு வரோம். அந்த பாயிண்ட்டை டச் பண்ண உடனே இப்போ இந்த பாயிண்ட்டையும் கீழே இருக்க 1/2 இன்ச் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுடுறேன். இங்கே இருக்கிற அந்த ரஃப் எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கர்வ் மாதிரி நல்லா வரைஞ்சி கொடுத்துடணும். ஸோ நான் இன்னொரு டாட்டை வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 6 இன்ச்சஸை வந்து நம்ம இந்த கர்வில் வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து எனக்கு 6.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 6 இன்ச்சஸில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 1/2 இன்ச்சஸ் இருக்கா, இங்கே என்ன வருதோ அதோடைய டபுளை வந்து நான் மார்ஜினோட சைடில் வந்து மார்க் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு 1/2 இன்ச் இருந்துச்சு. ஸோ நான் 1 இன்ச் மார்க் பண்ணி இங்கே வந்து கிராஸ் லைன் மாதிரி வரைஞ்சிடுறேன். இங்கே வந்து டபுளும் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணியும் வைக்கலாம். எனக்கு இங்கே 1/2 இன்ச் இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச் ஆட் பண்ணி 1 இன்ச்சாக வைக்கிறேன். உங்களுக்கு 1 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 இன்ச் ஆட் பண்ணி 1.5 இன்ச்சஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட சென்டர்லேயுமே இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு ஒரு கிராஸ் வந்து வரைஞ்சிடுறேன். இது வந்து ஒரு ஷேப்காக. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம்ஹோல் டாட்டை வந்து வரைய போகிறோம். நம்ம வேஸ்ட் டாட் என்ன வந்துச்சோ அதோட பாதி தான் ஆர்ம்ஹோல் டாட். ஸோ இங்கே நான் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். இந்த 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து என்னோடய செஸ்ட் லைன் மேலே இன்ச் டேப்பை வச்சுட்டு மூவ் பண்ணிகிட்டே போய் அந்த எட்ஜ் வந்து எங்கே நம்ம டச் ஆகுது ஆர்ம்ஹோல் கர்வில், அதுதான் வந்து நம்மளுடைய ஆர்ம்ஹோல் டாட்டோடைய மிட் பாயிண்ட். ஸோ அங்கே வந்து நான் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். அடுத்து அங்கேருந்து நம்மளோட டாட்டை பிரித்து மேலே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ டாட்டை வந்து 2ஆல் பிரித்தோன்னா 0.75 வருது. அந்த 0.75 நான் என்னோட மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு அங்கேருந்து நான் மொத்தம் 1.5 இன்ச்சஸோ எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிடுறேன் மிச்சம் ஆர்ம்ஹோல் டாட்டையுமே. இப்போது நம்மளோட 2 டாட்டோடைய லைனுமே கிடச்சிருச்சு. ஸோ அதையும் நான் சென்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா லைனு, இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த டிவைட் பண்ண பார்ட்டோடைய சென்டர்லேருந்து இன்னொரு சென்டர் பார்ட் வந்து எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியே தள்ளி வைக்கிறேன். இப்போது இங்கே வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் கர்வ் மாதிரி வந்து வரைய போகிறோம். அந்த கர்வ் வந்து கீழே இருக்குது இல்லை நம்ம வேஸ்டோடைய கர்வ், அதில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஷேப் வந்து வரைஞ்சி கொடுக்கணும். வரைஞ்சிட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எங்கே கொண்டு போய் முடிக்கணும்னா நம்ம ஆர்ம்ஹோல் டாட்டோடைய 2ஆவது லைன் இருக்குது இல்லையா சைடில், அங்கே வந்து இதை வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி விடணும். சென்டரில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா பிரின்சஸ் கட், அதை வந்து இங்கே வந்து நான் தனியாக பிரிச்சுட்றேன். ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட் வந்து இதில் வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ இதை நான் தனியாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ப்ளூ லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். அது எவ்வளோ வெளியே வந்திருக்கோ அதை எதுவுமே டச் பண்ணாமல் நம்ம அதுக்கு பக்கத்தில் தான் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து இந்த பிரின்சஸ் கட்டும் சென்டர் பார்ட்டும் எங்கே வந்து டச் ஆகுது ஒன்றா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே வந்து நான் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம 2 பிரின்சஸ் கட் இருக்குது இல்லையா, அந்த டச் ஆகிற பாயிண்ட்டோட ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து எனக்கு 3.1 இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் வந்து இன்னொரு பிரின்சஸ் கட் கர்வ் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நான் மெஷர் பண்ணிகிட்டே போகிறேன். அது எங்கே முடியுதோ அங்கே தான் வந்து நம்ம லைன் வந்து வரையணும். இதுக்கு முன்னாடி இருந்ததோட முடிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வெளியே தான் போகும், இல்லைனா வந்து ஷார்ட் ஆகிடும் நம்ம பிரின்சஸ் கட். ஸோ நான் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்ஜினில் வந்து ஒரு 1/2 இன்ச் வரைஞ்சிட்டு அங்கே வந்து ஒரு லைன் வரைய போகிறோம். நான் ஸ்கேல் இந்த மாதிரி க்ராஸாக வைக்கிறேன் பாருங்கள். அந்த மார்ஜின் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கேலுமே இருக்கணும். கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலை திருப்பிட்டு மார்ஜின் எந்த கிராஸில் இருக்கோ அதே கிராஸில் அதை வச்சு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சி அங்கே வந்து நான் என்னோடய ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ரீகரெக்ட் வந்து பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து வராது. இங்கே தான் வந்து நம்ம ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து வரணும் ஃப்ரண்ட்டுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த பிரின்சஸ் கட்க்கோ எதுக்குமே வந்து நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸே கொடுக்கல. அதை எப்படி கொடுப்போம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது மொத்தத்தையும் நான் இந்த மாதிரி தட்டி வந்து மொத்த சாக்கோடைய டஸ்ட்டுமே வந்து எடுத்துடுறேன். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம எதை ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் வரும். தட்டாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மார்க்கிங்கும் வந்து ட்ரேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுடுறேன். தட்டி விட்டுட்டு என்னோட 1 சைடு பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் மார்ஜின் இருக்கிற இடத்துல அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு வேறு கலரில் ஒரு சாக் வந்து எடுத்து நம்ம நல்லா டார்க் பண்ணிக்க போகிறோம். இங்கே நான் வரைகிற மாதிரி கர்வுக்கான இடத்துலலாம் கையில் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ண இடத்துலலாம் ஸ்கேலை வச்சு தான் வரையணும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஷேப் வந்து பக்கவாக வராது.
ஓகே. எங்கெல்லாம் நான் டார்க் பண்ணணுமோ அங்கே மட்டும்தான் நான் வந்து டார்க் பண்ணுறேன். என்டையர்லி நான் பண்ணலை. இப்போ இதை நம்ம நல்லா டார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஆப்போசிட்டாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே விரிச்சிட்டு நம்ம பின்பக்கமாக நான் வந்து இதை அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக வந்து உங்கள் பேட்டர்ன் எங்கே வருது அப்படின்றத பார்த்துட்டு நான் இங்கே ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளோட பிரின்சஸ் கட் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த வரைஞ்சது வந்து இந்த கீழே இருக்க ஃபேப்ரிக்கோட எட்ஜிலேருந்து வர மாதிரி வச்சுக்கணும். ஓகே. இங்கே நான் வைக்கிறேன் பாருங்கள், நான் சென்டரில் வைக்கல, நல்லா தள்ளி எட்ஜில் தான் நான் என்னோட பிரின்சஸ் கட் வர மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பிரின்சஸ் கட்டை வந்து நான் நல்லா டேப் பண்ணி கொடுத்துடுறேன். அப்போ தான் வந்து நம்ம வரைஞ்சது வந்து போய் அங்கே வந்து ட்ரேஸ் ஆகி வரும். இங்கே நான் காட்டுற மாதிரி ஃபேப்ரிக்கோட எட்ஜில் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணணும். ஓகே. தள்ளி வந்து வைக்கக்கூடாது, ஈக்குவலாக மடிக்கக்கூடாது. இந்த மாதிரி தள்ளி எட்ஜில் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய ட்ரேசிங் வந்து கரெக்டாக நடந்திருக்கும். இப்போ இது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேசிங் வந்து தெளிவாக தெரிய போகுது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல நம்மளோட ட்ரேசிங் வந்திருக்காது, அதை விட தள்ளி தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கு 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணோம்னா நம்மளோட இன்னொரு பிரின்சஸ் கட்டு எந்த விதமாகவும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை டார்க் பண்ணிடுறேன். சேம் வே ஸ்கேல் யூஸ் பண்ண இடத்துல ஸ்கேல் யூஸ் பண்ணி டார்க் பண்ணிடுறேன். அண்ட் கையில் கர்வ் வரைஞ்ச இடத்துலலாம் கையிலேயே கர்வ் வந்து வரைஞ்சிடுறேன். அடுத்து இதை ஜாயின் பண்ண வேண்டிய 1/2 இன்ச் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன். இதை கட் பண்ணுறதுனால நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்க இன்னொரு பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா, சென்டர் பார்ட், அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. அதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால தான் இந்த ஃபேப்ரிக் ஃபோல்டிங்கில் வந்து நீங்கள் 2 சைடுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா நம்மளுடைய லைனிங்கில், அது ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணணும். வேறு மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணக்கூடாது. ஓகே. இதோட ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகலை இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சென்டர் பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா, இதில் வந்து 1/2 இன்ச் வந்து கொடுக்க போகிறோம். இதில் 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுவும் கிடச்சிரும், நம்மளுடைய இன்னொரு பிரின்சஸ் கட்டும் கரெக்டாக வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸோடையே கிடச்சிட போகுது. சப்போஸ் நீங்கள் சென்டரில் ஹூக் வைக்க போகிறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் உங்கள் பேட்டர்னை மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் வந்து ஹூக் அண்ட் ஐக்கு வந்து கிடச்சிட போகுது. நான் வந்து பேக்கில் தான் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் பேக்கில் காட்டுறேன் அது எப்படி வைக்கிறேன்னு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறதா இருந்தால் அதே மெத்தடில் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இங்கே 1/2 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி பிரின்சஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்னை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி 2 மார்ஜினும் ஒன்றா டச் ஆகிற மாதிரி நான் வைக்கிறேன். ஓகே. நம்ம மேலே வந்து எந்த கேப்புமே வரக்கூடாது, ஈக்குவலாக வைக்கிறோம். அது வைக்கும் போதே இந்த மாதிரி கிராஸில் தான் போகும், ஸ்ட்ரெயிட்டாக போகாது. ஸோ அது கீழே என்ன கிராஸில் போதோ அதை வரைஞ்சிடுறேன். அதே மாதிரி மேலே என்ன கிராஸில் அது இருக்கோ அதையும் நான் வந்து இங்கே வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு அதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம பேட்டர்ன் பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ரீகரெக்ட் வந்து பண்ணுறேன். அது எப்படி பண்ணணும்னா இப்போ நம்ம கீழே வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மார்ஜினுக்கும் நம்ம லென்த்துக்கும் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த லைன்லேருந்து இப்போ வரைஞ்ச லைனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு 1.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 1.5 இன்ச்சஸ் கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி சென்டரில் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளோட லென்த் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வரும். நமக்கு வந்து சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பேக் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 1/4 இன்ச் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஓகே. 1/4 இன்ச் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு அங்கே 1.5 இன்ச் கேப் இருந்துச்சு இல்லையா, அதே 1.5 இன்ச் கேப்பை வந்து சென்டர்லேயே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் வந்து வரைஞ்சிடலாம். நோ இஷ்யூஸ். ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 13.75 வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா 12.75 வரும். நான் வந்து என்னுடைய பேக் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணி ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தேன். அது எவ்வளோனா 13.5லேருந்து 14.5க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டீப் நெக்கில் இருக்கும் போது இந்த மாதிரி பேக் மைனஸ் ஆச்சுன்னா இருக்க வேண்டிய சைஸ் விட இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாகவே மைனஸ் ஆகும். ஒரு 1/2 இன்ச்லேருந்து 0.75 வரைக்கும் மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இதை நீங்கள் வேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும், எந்த ஒரு இஷ்யூவும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இதே 2 நெக்குமே க்ளோஸ் நெக்காக நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் எவ்வளோ பேக் லென்த் எடுத்தீங்களோ அதே மாதிரி வரும், எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஆனால் டீப் நெக் தைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறத விட கம்மியாக வரும் தான், ஆனால் செட் ஆகிடும் அது நம்ம வேர் பண்ணும்போது. அடுத்து வந்து இந்த ஆர்ம்ஹோல் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்னுடைய இந்த ஆர்ம்ஹோலோட கனெக்ட் பண்ணிட்டு போகிறேன். இது வந்து அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்ம்ஹோலை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறேன்.
வரைஞ்சிட்டு இதை வந்து நான் அப்படியே நம்மளுடைய புது ஆர்ம்ஹோல் இருக்கு இல்லையா, அதோட இதை வந்து நான் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுடுறேன். நம்மளுடைய ஆர்ம்ஹோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேக் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக்கு ஹூக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி பேட்டர்னை வந்து மூவ் பண்ணுறேன். ஃபேப்ரிக்கை வந்து மூவ் பண்ணோன்னா நமக்கு உள்ளேருந்து ஃபேப்ரிக் வரும். அதை வந்து நான் மேலே இழுக்கிறேன். இழுத்து ஒரு 1/2 இன்ச் வந்து இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை வந்து அப்படியே செட் பண்ணிட போகிறோம். நீங்கள் வந்து இதுக்கு அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாகவே செட் ஆகிடும். இங்கே நான் வந்து கையிலேயே ப்ரெஸ் பண்ணிடுறேன். கையிலே ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு 1/2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து லைனுமே இங்கே வந்து நான் வரைஞ்சிடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸஸாக வந்து கிராஸ் ஆகாது பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நான் லைனும் வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஹூக் வைக்க போகிறதா இருந்தாலும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து வைக்கலாம். அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்மளுடைய பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் பேட்டர்ன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது நம்மளுடைய ஸ்லீவ் மட்டும்தான். ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் வச்சு தான் ஸ்லீவ் வந்து டிராஃப்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்லீவ் வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரி மேஜிக் ஸ்லீவ் மேக்கர்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நான் மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் வச்சு தான் நான் வந்து என்னோடய ஸ்லீவ்ஸை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆர்ம்ஹோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்ம ஸ்லீவில் வந்து வரைஞ்சி முடிப்போம். ஸோ இங்கே நான் அதே மாதிரி பண்ணிடுறேன். நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆர்ம்ஹோலோடைய 1/2 இன்ச் இருக்கு இல்லையா ஜாயின் பண்ணுறது, அதை ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஸோ அதை விட்டுட்டு மிச்சத்தை தான் நம்ம வந்து ஆர்ம்ஹோல் ரவுண்டாக வந்து மெஷர் பண்ண போகிறோம். இது அப்படியே நான் எடுத்துகிட்டே போய் நம்ம மார்ஜின் முடிகிற இடத்துல வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணிடுறேன். மெஷர் பண்ணேன்னா எனக்கு 10.4 வந்து கிடைக்குது. ஸோ இந்த 10.4 வந்து நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிடுறேன் பேக்குன்னு. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி ஷோல்டர் ஜாயினிங் 1/2 இன்ச் விட்டுடணும், ஆர்ம்ஹோலோட 1/2 இன்ச் விட்டுடணும். அதே மாதிரி சென்டரில் பிரின்சஸ் கட்டுக்கும் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் விட்டுடணும். ஓகே, அது மிச்சம் வரைக்கும் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். எனக்கு 4.6 வந்து கிடைக்குது. இந்த 4.6 எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா பிரின்சஸ் கட், அதுலேயுமே வந்து பிரின்சஸ் கட் ஜாயினிங்கோட 1/2 இன்ச்சை விட்டுடணும், ஆர்ம்ஹோலோடைய 1/2 இன்ச்சை விட்டுட்டு கீழே தான் நான் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிகிட்டே போகிறேன். அந்த 4.6 வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு மிச்சம் வந்து நான் மார்ஜின் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக 10 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு பாக்கி இருக்கிறது ஸ்லீவ்ஸ் கட்டிங் மட்டும்தான். ஸ்லீவ்ஸ் கட்டிங்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ரிமைனிங் ஃபேப்ரிக்கை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்கொயர் ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இது ஈக்குவலாக இருக்கான்றதை மட்டும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் இங்கே என்னோட ஸ்லீவ்ஸை வந்து வரைய போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு மேஜிக் ஸ்லீவ் மேக்கர்னால் என்னென்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸை வந்து நம்மளால் ரொம்பவே குயிக்காக வந்து வரைஞ்சிட முடியும். ஏன்னா இதில் வந்து இந்த ஆர்ம்ஹோல் கர்வ் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்ன்லேயே வரைஞ்சிருப்போம். ஸோ இதை வந்து குயிக்காகவே வரைஞ்சிடலாம். மோஸ்ட்லி நமக்கு இதுக்கு தான் டைம் ஆகும். இந்த பேட்டர்னை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட வீடியோவும் நான் கீழே லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன் அது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஆர்ம்ஹோல் இருக்கு இல்லையா, இந்த கர்வ், அதை வந்து நான் இங்கே வரைஞ்சிட்றேன். பேக்குக்கும் வரைஞ்சிட்றேன், அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்றேன். ஆல்சோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நம்மளுடைய ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பத்தலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிச்சத்தை மட்டும் வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஸ்டிச்சிங் அப்போது நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் இங்கே வந்து மிச்ச பார்ட்லாம் வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு இப்போ ஸ்லீவோடைய லென்த்தை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ் லென்த்து வந்து எனக்கு 10.5 இன்ச்சஸ் வேணும். நான் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதோட +1 இன்ச் கொடுத்து 11.5 இன்ச்சஸை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிட போகிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு நம்ம எல்போ ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த எல்போ ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணியிருப்போம். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து 5.75 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் மார்ஜினையும் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பேக்கோட ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா 10.4ன்னு, அதை வந்து நான் இங்கே மெஷர் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியுது இல்லையா, நமக்கு வந்து பத்தலை, இது வந்து எக்ஸஸாக தான் போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அது எது வரைக்கும் போதோ அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு மார்க் மட்டும் பண்ணி வச்சிடுறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி நான் மெஷர் பண்ணிகிட்டே போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 10 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லையா, அதையும் நான் வந்து பார்க்குறேன், அதுவும் வெளியே தான் போகுது. ஸோ நான் அதையும் இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 லைனுக்கும் சென்டர் வந்து ஒரே லைன் தான். ஓகேவா, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 1/4 இன்ச் தான் கேப் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து அந்த ஒரு லைனும் வந்து இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து உள்ளே வைக்க போகிறேன். அது வந்து நமக்கு ஃபேப்ரிக் உள்ளே வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த பின்னாடி இருக்கிற அந்த லாஸ்ட் லைன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து அதை அப்படியே விட்டுடுறேன். இப்போ இந்த குட்டி பார்ட் மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட லைனிங்கில் வந்து பத்தலை. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோல்டிங்கில், அதை வந்து நம்ம இதோடைய ஜாயிண்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, நான் வேறு எதுவுமே அங்கே பண்ணலை. இப்போ வந்து நான் இந்த பேப்பர் பேட்டர்னில் வந்து ஆல்ரெடி
இந்த ஸ்லீவை வந்து நான் வரைஞ்சிருக்கேன் பேப்பரில் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது அந்த எக்ஸஸ் மட்டும் தான் நமக்கு வந்து பத்தலை. ஸோ நோ இஷ்யூஸ். இது நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஜாயிண்ட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப் என்னென்னா, இந்த 5 இன்ச் அண்ட் 8 இன்ச் மார்க் வந்து பண்ணணும். இது பண்ணோன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் வந்து உட்காரும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 5 இன்ச் ரவுண்டில் வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதை மார்க் பண்ணிவிட்டு, அதோட ஒரு 1/2 இன்ச் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சஸ் ரவுண்டில் வந்து என்ன வந்துச்சோ அதோட ஒரு 1/2 இன்ச் வச்சு நாங்கள் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 5 இன்ச் ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக உள்ளே தள்ளி இருக்குது, இன்னும் கேப் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து கிராஸ் லைன் ஆக்கிடுறேன். என்னோட மார்ஜினை கிராஸ் லைனாக ஆக்கிட்டு கீழே இருக்க லைனோட வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபேப்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி அங்கே ஜாயிண்ட் வந்து கொடுத்துட போகிறோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஸ்லீவோடைய ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதில் 2 ஃபேப்ரிக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 பார்ட் வந்து கரெக்டாக கிடச்சிட போகுது. ஓகே, இதுதான் நம்மளுடைய ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு. இது வந்து பாந்தினி பிரிண்டில் இருக்குது. இதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம லைனிங்கை வச்சு அதில் வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறோம். நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை இது மேலே வச்சு நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வச்சே தான் கட் பண்ணிட போகிறேன். ஆல்சோ இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஹரிசாண்டலாகவும் போகும், அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் போகும். இது வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது வெர்டிக்கலாக வர மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து கட்டிங் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்மளுடைய பாடிஸில் எப்படி வந்து பேட்டர்ன் வந்து எந்த ஆங்கிளில் போதோ அதே ஆங்கிளில் தான் ஸ்லீவ்ஸ்லேயுமே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அது வந்து சைடில் போகிற மாதிரி லைன் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, அதை கட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுட்டு கட் பண்ணுங்கள் எல்லா பேட்டர்னையுமே. ஸோ நான் இங்கே எல்லா பேட்டர்னும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவ்ஸை தவிர நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதோடைய ஃபேப்ரிக்கில் வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்த பார்ட் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.